வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியும் குலமிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாற்றி மனதுடன் விண்ணகது மணி வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே பாஷியூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் பல செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். பரீட்சையில் நல்ல பெறுபேறு கிடைக்க, தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட, கடன் பிரச்சினை தீரவும், தொழில் ஆசீர்வதிக்கப்படவும் சந்தோஷ் தன்னுடைய கருத்துக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார். தேவைகள் நிறைவேற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, சிறந்த பெறுபேறு கிடைக்க, பென்ஸ்டன்லி நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, தினேஷ் டிலேச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தைக்கு எந்த ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வெல்கின்சன் வெளிநாட்டு பயணம் தடை நீங்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயண தடை நீங்கி விரைவாக நடைபெற, நோயிலிருந்து குணம் பெற, குடும்ப நலனுக்காக ஈசாக் எங்கல்ஸ் நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, ரெக்சன் திருமணம் தடை நீங்க இன்னும் ஒருவரும் தன்னுடைய கருத்துக்காக இந்த பள்ளியிலே சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார். ஆக இவருடைய கருத்துக்களை ஆணுடைய பாத்திர ஒப்பு கொடுத்து இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் சொல்லி இந்த பள்ளியிலே மன்றாடி கொள்வோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். சுகமடைந்து வீடு வந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். ஃபெர்டினன் குடும்பம் திருமண நாளிலே நன்றி கூறுகின்றது. சத்திர சிகிச்சை நல்லபடியாக நடைபெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். அவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் நன்றி கூறுகின்றார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த பலி நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாம்பல்லே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியாத போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பறிவினாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமணின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவினாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, திருவசனங்கள் 22 தொடக்கம் 32 வரை. யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு ஜாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மரப்போயிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்டு அந்த ஆடவர் அவரது தொடக்க சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மெற்பொருடிகையில் தொடர்ச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். 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 ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலையே உற்று கேளும். வஞ்சகமற்ற உலகத்தினின்று
நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 32 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பேய் பிடித்து பேச்சிலிருந்த ஒருவரை குணப்படுத்தியதை, அதைத் தொடர்ந்து அவர் பல இடங்களுக்கும் சென்று இறையரசு பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றதையும், நோய் நொடிகளில் இருந்து பலரை குணமாக்குகின்றதையும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த மக்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார். அழகான ஒரு சொல், பரிவு. அது கடவுளுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு சொல். சில நாங்களும் மக்கள் மீது அல்ல எங்களுக்கு நெருக்கமானவர்கள் மீது பரிவு கொள்வோம், இரக்கம் கொள்வோம், அன்பு கொள்வோம். ஆனால் ஆண்டவருடைய பரிவு என்பது ஒரு வேறுபட்ட ஒன்று. உள்ளத்தாலே முழுவதுமாக மற்றவர்களை, அவர்களுடைய தேவைகளை உணர்கின்ற அந்த நிலைப்பாடு தான் இந்த பரிவாக, இரக்கமாக ஆண்டவரிடத்திலே வெளிப்படுகின்றது. அதுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கணும், பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்தினார். சிலவள்ளி இந்த மனிதன் நீண்ட காலமாகவோ அல்லது கொஞ்ச காலமாகவோ அவன் துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவன் மீதும் பரிவு கொள்ளுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவன் மீது காட்டிய பரிவு பரிசேயராலே தவறாக விளங்கி கொள்ளப்படுகின்றது. அதனாலே தான் பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்று நையாண்டி பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் பரிவும் யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சென்று கொண்டே இருந்தது. என்றும் ஆண்டவருடைய இரக்கமும் பரிவும் எல்லா மக்களுக்கும், அவரை நாடி வருகின்ற எல்லாருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. சில நட்சத்திலே பேய் பிடித்தது ஆள் பேச்சிழந்தார். சிலவள்ளி பேய் பிடித்தவர்கள் சிலர் அதிகம் பேசுவார்கள். நாங்கள் நட்சத்திலே பார்க்கின்றோம். பேசக்கூடியவர்கள் இயேசுவை கண்டபோது அதிகம் பேசினார்கள். அதனால் இயேசு அதட்டுவார், வாயை மூடு என்று அதட்டுவார். அது இயேசுனுடைய அதிகாரம்.
சில நம்ம இப்படி தான் பேச்சிழந்த பேய்களும் இருக்கும், பேசக்கூடிய பேய்களும் இருக்கும். எங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். பேச்சிழந்த பேய்கள் செயலாலே செய்து கொண்டிருக்குங்கள், பேசக்கூடிய பேய்கள் பேச்சாலே குழப்பிக் கொண்டிருக்குங்கள். அவை சாத்தான் அல்ல தீமையின் ஆதிக்கம் எங்களுடைய சமூகத்தில் இன்னும் வலுப்பெற்று கொண்டே இருக்கின்றது. கடவுளுடைய பதிவு, கடவுளுடைய இரக்கம் என்பதற்கு அப்பாலே அலகையினுடைய சாத்தானுடைய அந்த ஆளுகை என்பது சில மனிதர்களை அதிகரித்து கொண்டு போகின்றது. அது சில வழியை நாங்கள் பார்க்கின்றோம். ஜூதாசுக்குள்ளும் அலகை புகுந்தது, அது அவனுக்கு அழிவை நோக்கி கொண்டு போனது. ஏரோதுக்குள்ளும் அலகை புகுந்தது, அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. திருச்சபை வரலாற்றில் பார்க்கின்றோம். அலகை யாருக்குள்ளே அதிகம் புகுந்து அதிகம் ஆளுகை செய்கின்றதோ அவர்கள் அழிந்து போவார்கள். ஏன்னு சொன்னால் அலகையின் திட்டம் ஆன்மாவை அழிப்பது. அதான் அலகையினுடைய திட்டம். அதற்குள்ளே தங்களை கையளிக்கின்றவர்கள் அழிந்து போவார்கள். ஆண்டவருடைய பரிவுக்குள்ளும் அவருடைய இரக்கத்துக்குள்ளும் தங்களை கையளிக்கின்றவர்கள் எப்போதும் இந்த திருப்பாடலிலே சொல்லப்பட்டது போல நேர்மை நிலைத்திருந்து ஆண்டவருடைய திருமுகம் காண்பார்கள். நேர்மையில் நினைத்திருக்கின்றவர்கள் அலகையினுடைய ஆளுகைக்குள்ளே தங்களை கையளிக்க முடியாது. அவை நேர்மையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் காணவும், ஆண்டவர் தமது கண்ணின் மணியனை காக்கவும், அவருடைய சிறகுகளின் நிழலில் எங்களை மூடிக்கொள்ளவும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய இந்த திருப்பள்ளியை மன்றாடிக்கொள்வோமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள் என்றுரைத்த உமது திருமகனின் திருவார்த்தையின்படி எமது திரு அவையின் மேய்ப்பு பணிக்காக உம்மிடம் இறந்து வேண்டுகின்றோம். எமது பங்கிலே இறை அழைத்தல் அதிகமாக வளர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக உள்ள குடும்பங்களில் இருந்து குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் உருவாக ஆசீர் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை அருளும் ஆண்டவரே, என்று உலகிலே பல நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் போர் முடிவு பெற வேண்டுமென்று விலைமதிக்க முடியாத உயிர்களும் பெருமதிமிக்க உடைமைகளும் முழு நாடுமே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளைகளில் அந்நாட்டின் தலைவர்கள் மனம் திறந்து அமைதிக்கான போர் நிறுத்த நடவடிக்கைகளில் உடன்பட அவர்களை ஆற்றுப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டலும் பாதுகாக்கும் பெரும்பொருளே இறைவா, எம்பதியின் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் அற்புதங்களால் கவரப்பட்டு செவ்வாய்தோறும் அவரை நாடி வரும் அனைத்து மக்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். குறிப்பாக அவரை தேடி வரும் இந்து மத மக்களுக்கு அவரது பரிந்துரை நிறைவாக கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டலும். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை உம்முடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பள்ளியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்கும் நீர் தயவுடனும் இரக்கத்துடனும் பரிவுடனும் செவி சாய்த்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் குணத்திரு அவை அளித்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பெரியங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரியாமல் இதில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்து நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை
தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்ணுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.